வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 500 வழங்கும் கோப்புக்கு கவர்னர் தமிழிசை கடந்த 8ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். அதன்படி பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடாக 16,93,80,500 ரூபாய் வங்கிக் கணக்கில் நேற்று செலுத்தப்பட்டது. இதன் மூலம் மாநிலத்தை சேர்ந்த மொத்தம் 3,38,761 ரேஷன் கார்டுதாரர்கள் பயனடைவர். இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உருவாகியுள்ளது. ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கொக்கு பார்க் அருகிலிருந்து ஊர்வலமாக வந்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட உழவர்கரை, காமராஜ் நகர், லாஸ்பேட்டை தொகுதிகளுக்கு உட்பட்ட பிச்சைவீரன்பேட், பாரிஸ் நகர், கிருஷ்ணா நகர், லட்சுமி நகர், ஞானப்பிரகாசம் நகர், மடுவுப்பேட் பகுதிகளில் அதிக பன்றிகள் சுற்றித் திரிவது கண்டறியப்பட்டுள்ளது. பன்றிகளை வளர்ப்போர் சொந்தமான இடத்தில் வைத்து பராமரிக்காமல் வெளியிடத்தில் திரிய விடுவதாக தெரிகிறது. எனவே பன்றிகள் வளர்ப்போர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் சுகாதாரமாக பன்றிகளை வளர்க்க வேண்டும். தவறும் பட்சத்தில் உழவர்கரை நகராட்சி பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்துவதோடு பன்றிகள் வளர்ப்போர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் போலீசார் குமாரபாளையம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ஒரே மோட்டார் பைக்கில் வேகமாக வந்த 3 பேரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ஒருவர் தனது உடையில் பட்டாக்கத்தி ஒன்றை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காட்டேரிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் சந்தை புதுக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கோகுல் வயது 21, அதே கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் வயது 24, மற்றொரு நபர் தமிழக பகுதியை சேர்ந்த சிறுவர் என்பது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் திருவண்ணாமலை பகுதியில் இருந்து திருடி வந்தது என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து மேலும் 3 மோட்டார் பைக்குகள், பட்டாக்கத்தி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சாலையில் தகராறில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட SP வம்சிதர் ரெட்டியை தாக்க முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா திரையரங்கம் முன்பு நேற்று மாலை திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது முன்னால் சென்ற பைக் மீது கார் மோதியதில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அவ்வழியாக சாதாரண உடையில் வந்த SP வம்சிதர் ரெட்டி இரு தரப்பினரையும் தட்டி கேட்டதுடன் கலைந்து செல்லுமாறு கூறினார். அவர் SP என்பது தெரியாமல் 3 வாலிபர்கள் அவரை தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் விரைந்து வந்து தகராறில் ஈடுபட்ட 3 பேரையும் பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த வசந்த், திவாகர், சதீஷ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக திட்டுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏனாம் சிறைக்குள் புகுந்து மர்டர் மணிகண்டனை கொலை செய்ய முயன்ற 12 பேருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலீஸ் காவலில் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட தேங்காய்த்திட்டு ஜெகன் என்பவர் நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி மணிகண்டன் கைது செய்யப்பட்டு
ஏனாம் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜெகன் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக கடந்த 2013 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஏனாம் சிறைக்குள் புகுந்த 18 பேர் கொண்ட கும்பல் சிறை வார்டரை கட்டி போட்டு விட்டு மணிகண்டனை கொலை செய்ய முயன்றனர். அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த குற்றவியல் தலைமை நீதிபதி மோகன் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களில் காட்டுக்குப்பம் மணிபாலன், குண்டுபாளையம் திவாகர், நாகை பெருங்கடம்பனூர் பிரகாஷ், ஜெகன் சுசைராஜ், விஜயகுமார், பாஸ்கர், வைத்தியநாதன், வெங்கடேசன், காரைக்கால் சிவா, பாக்யராஜ், மூலகுளம் ஜே நகர் பிரகாஷ், அமுதன் ஆகிய 12 பேருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ரூபாய் 6500 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். சதீஷ், சிலம்பரசன், விஜயகுமார் ஆகிய இருவரும் இறந்துவிட்டனர். மீதமுள்ள அஸ்வின், கருணா, வெள்ள சங்கர், பல்லா சுரேஷ் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து 12 பேரும் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் அரசு தலைமை குற்றவியல் வழக்குரைஞர் ராஜு ஆஜரானார். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள வீட்டில் தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்தவர் இளவரசு. இவருக்கு திருமணமாகி மனைவி, மகன், மகள் ஆகியோர் உள்ளனர். இளவரசு அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஒப்பந்த ஊழியராக பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அனைவரும் உணவு சாப்பிட்டுவிட்டு வழக்கம் போல் வீட்டில் படுத்து உறங்கியுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த பெரிய பித்தளை அண்டா, 2 தையல் மிஷின், சென்ட்ரிங் வேலைக்கு பயன்படுத்தப்படும் இரும்பு ராடு, கட்டிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அக்கம் பக்கத்தில் விசாரித்தும் எந்த தகவலும் தெரியாத நிலையில் இது குறித்து இளவரசு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக கொடி, கட்சி பெயர், வேட்டி, லெட்டர் பேட் ஆகியவற்றை ஓபிஎஸ் அணியினர் பயன்படுத்தக்கூடாது என எடப்பாடியார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிஎஸ் அணிக்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்தார். ஓபிஎஸ் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை வரவேற்று புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றும் ஓபிஎஸ் அணிக்கு மீண்டும் ஒரு சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று தேசிய தலைவராகவும் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் சக்தியாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இருப்பார் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன் பாளையம், வெண்ணிசாமி நகர், எழில் நகர் மற்றும் வி தட்டாஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் வெண்ணிசாமி நகரில் புதிய ஆழ்துளை கிணறு, நீர்வுந்து மோட்டார், நீர்வுந்து குழாய் மற்றும் நீர் பங்கீட்டு குழாய் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி ஜிஎன் பாளையம் ரயில்வே கேட் ராக் கல்லூரி அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் பைப் லைனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதன் மூலம் 5 கிராமங்களை சேர்ந்த 1500 மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும், மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், கடல் எல்லை குறித்து மத்திய அரசு தயாரிக்கும் வரைபடம் சம்பந்தமாக மீனவ மக்களின் கருத்துக்களை கேட்டு அறிய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என
100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், கடல் அரிப்பை தடுப்பதற்காக பெரிய அளவில் கற்கள் கொட்டாமல் சிறிய கற்கள் கொட்டியதால் அனைத்தும் கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கற்கள் கொட்டியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இதன் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் கஞ்சாவை இரும்பு கரம் கொண்டு ஒழிக்கப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சாவிற்கும் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு கைது செய்யப்பட வேண்டும். கஞ்சாவிற்கும் அரசியல் வியாபாரிகளுக்கு துணை போகக்கூடாது என வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி, தலைவர் உதயராஜ், மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி, துணை செயலாளர் அகல்யா, சிவராமகிருஷ்ணன், மாநில பொருளாளர் ஏரிக் ரம்போ முன்னிலை வகித்தனர். பேரணியை வில்லியனூர் காவல் நிலையம் அருகில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார். இப்பேரணியினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் ஒருங்கிணைத்து வழி நடத்தினார். அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாணவர் பெருமன்ற தோழர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர காவல்படை, ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணைந்து புதுச்சேரி மாநிலம் பம்பா கீரப்பாளையம் மீனவர் கிராமத்தில் மீனவர்களுக்கு கடலில் மீன்பிடிக்கும் போது பாதுகாப்பு முறைகள் பற்றிய செயல்விளக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரி ஜெயக்குமார் தலைமையில் ஆறுமுகம், கண்ணன், டார்வின் ஆகிய கடலோர காவல்படை குழுவினர் மீனவர்களுக்கு கடல் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு நோட்டீஸ் வெளியிட்டு அவர்களுக்கு கடல் பாதுகாப்பு குறித்து விளக்கியதுடன் கடலில் பாதுகாப்பாக மீன்பிடித்து திரும்பி வர படகு பாதுகாப்பு, மீன் பிடிக்கும் போது கொண்டு செல்ல வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்கள், கடலில் மீன் பிடிக்கும் போது கடலில் மூழ்கியவர்களை மீட்டு அவர்களுக்கு அளிக்க வேண்டிய முதலுதவி முறைகள் பற்றியும் விளக்கமாக செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பம்பா கீரப்பாளையம் கிராமத்தினை சார்ந்த ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் திட்ட மேலாளர் ஜெயகிருஷ்ணன், மீன்வளத்துறை அதிகாரிகள், கடலோர காவல்படை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சாரணியர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமினை பள்ளி முதல்வர் சாய் பர்கிஸ் துவக்கி வைத்தார். இதில் மாணவிகளுக்கு நூல் மற்றும் காகிதங்களை கொண்டு கலைநயம் மிக்க கலைப்பொருட்கள் உருவாக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாரணிய இயக்கத்தின் குறிக்கோள், அடையாளம், வணக்க முறை, உறுதிமொழி போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டது. முகாமின் முக்கிய நிகழ்வாக உலக சிறுதானிய ஆண்டை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பாரத சாரண சாரணிய இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் 9ஆம் ஆண்டு ஹனுமத் ஜெயந்தி மகோத்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாலயத்தில் 23 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு 1008 லிட்டர் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், பன்னீர், அபிஷேகத்தூள், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர். பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் தை மாதத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை தெரிவித்திருக்கிறது. அரசின் மற்ற துறைகளைப் போலவே பத்திரப்பதிவுத்துறையும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இதுவரை ரூபாய் 8000 கோடி கூடுதல் வருவாய் பத்திரப்பதிவுத்துறையில் கிடைத்துள்ளது. அரசு ரூபாய் 25,000 கோடி வருவாய் இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது.
எனவே வருவாயை எட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் இடையூறு இல்லாமல் பணியாற்ற வசதியாக இடைத்தரகர்கள், ஆவண எழுத்தர்கள் யாரும் அலுவலகத்திற்குள் வரக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. மறுபுறம் சுபமுகூர்த்த தினங்களில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு 100 டோக்கன்கள் விநியோகிக்கப்படும். ஆனால் முகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவு அதிக அளவில் நடக்கும் என்பதால் அந்த நாட்களில் கூடுதலாக டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. சில விடுமுறை நாட்களிலும் கூட பத்திரப்பதிவை மேற்கொள்ள மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதால் அந்த நாட்களிலும் அலுவலகங்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றன. கடந்த மாதம் 14ஆம் தேதி சுபமுகூர்த்த தினம் வந்த நிலையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டு கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டது. அதாவது வழக்கமாக வழங்கப்படும் 100 டோக்கன்களுடன் கூடுதலாக 50 டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தது. எதிர்பார்த்தபடி அதிக அளவு பத்திரப்பதிவும் நடந்திருக்கிறது. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி தை மாதம் தொடங்குகிறது. எனவே அதிக அளவில் மக்கள் பத்திரப்பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த மாதம் முழுவதும் கூடுதல் டோக்கன்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் இதனை உறுதி செய்திருக்கிறார். இதன்படி ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு பில்லைகளும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு பில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும். 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு பில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் முன்பதிவு பில்லைகளுக்கு கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு பில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ தளம் ஒன்றின் மீது பறக்கும் தட்டுக்கள் பறக்கும் வீடியோ இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. இது இணையத்தில் பகீர் கிளப்புவதாக இருக்கிறது. நமது உலகில் பூமியை தவிர வேறு பல கிரகங்களிலும் உயிரினங்கள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் நினைக்கிறார்கள். இதன் காரணமாகவே பிரபஞ்சத்தில் உள்ள மாற்று கிரகங்கள் குறித்த ஆய்வுகளை ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் நாசா இந்த ஆய்வுகளில் மிகச்சிறந்த இடத்தில் இருக்கிறது. வேறு கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்கிறதா என்ற ஆய்வு ஒரு பக்கம் என்றால், பூமிக்கு ஏலியன் வந்துள்ளதா என்ற ஆய்வு மற்றொரு பக்கம் நடந்து வருகிறது. T20 ஒருநாள் போட்டிகளில் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடினால் வெற்றி பெற முடியும். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பவுலர்கள் 20 விக்கெட் எடுத்தால் மட்டுமே வெல்ல முடியும். அந்த வகையில் ஒரே டெஸ்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய கிரிக்கெட் வீரர்கள் குறித்து தற்போது காணலாம். ஒரே டெஸ்டில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதித்தவர் இங்கிலாந்து அணியின் ஆப்ஸ்பின் பவுலர் ஜிம் லேக்கர். இவருக்கு அடுத்து ஒரே டெஸ்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதித்தவர் இங்கிலாந்து வீரர் எஸ்எஃப் ஃபான்ஸ். இவர் 1913 டிசம்பர் மாதத்தில் ஜோஹன்ஸ்பர்க்கில் 17 தென் ஆப்பிரிக்க வீரர்களின் விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த நிகழ்வின் பொழுது மொத்தமாக 65.3 ஓவர்கள் வீசி இந்த 17 விக்கெட்டுகளை வீழ்த்த 159 ரன்கள் கொடுத்தார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.